ஸோ ஜலராசி ஸ்திர ராசி பார்த்த மாதிரி இப்போ வந்து த்வீபாவம் இருக்கிற ராசி, அதாவது ஜலமாகவும் ஸ்திரமாக இருக்கிற டெண்டன்சியும் இருக்கும், அதே மாதிரி ராசிக்கான டெண்டன்சியும் இருக்கும். அந்த மாதிரி மிக்சடாக இருக்கக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்தா இந்த கார்னரில் இருக்கிற 4 ராசி தான் மிதுனம், கன்னியா, தனுர், மீனம். இது 4ம் வந்து நம்ம வந்து த்வீபாவங்கள் இருக்கிற 2 டெண்டன்சியும் மிக்சடாக இருக்கக்கூடிய ராசிகள். ஸோ இது வந்து அந்த மாதிரி ராசி மிக்சட் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற எனர்ஜியால் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனர்ஜியும் இந்த ஏரியாவில் இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற மாதிரியும் இந்த எனர்ஜி இந்த ஏரியாவில் இருக்கும், இந்த 4 ஏரியாவில். ஸோ இந்த 4 கார்னர்ஸ்லேயும் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜியும் இருக்கும். அதே அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் அன்செட்டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி டெண்டன்சியும் இருக்கும். ஸோ இது 2 டெண்டன்சியும் இந்த 4 கார்னரில் இருக்கிற ராசிகளுக்கும் இருக்கும். ஸோ 3 டைப்ஸ் நம்ம பார்த்தோம், சரராசி, ஸ்திர ராசி அண்ட் இங்கே வந்து 2 டெண்டன்சியும் இருக்கிற மாதிரி த்வீபாவங்கள் இருக்கிற மாதிரி டெண்டன்சி இருக்கிறது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் 4 ராசி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா, அந்த ஏரியாவில் ஒரு விஷயத்தை அன்செட்டில் பண்ணி ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற விஷயம் இந்த இடத்துக்கு வந்தால் இங்கே இருக்கிற எனர்ஜியால் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான டெண்டன்சி, கொஞ்சம் மொபைலாக இருக்கிறதுக்கான டெண்டன்சி ஜாஸ்தியாகும். ஸோ ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற விஷயம் இந்த இடத்துக்கு வந்தால் அது ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கிற விஷயம் இந்த இடத்துக்கு வந்தால் அது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி செட்டில் ஆகிறதுக்கான டெண்டன்சி இங்கே இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்தால் ஈக்குவலாக இருக்கும் ரெண்டுமே. ஸோ ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுற ஃபோர்ஸஸும் இங்கே இருக்கும், ஒரு அன்செட்டில் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற ஃபோர்ஸஸும் இருக்கும். ஸோ அதுதான் அந்தந்த ராசி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மீனிங்கு.